வணக்கம். அலோன்னு ஒரு படம் வந்துச்சு. பார்க்காதவங்க பாருங்க. அது நல்ல நல்ல படம் தான். அந்த படம் வந்து 1 வருஷம் ஆச்சு. அதாவது போன வருஷத்தோட ஜூலைல இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த வருஷத்தோட ஜூன்ல இருக்கோம். அலோனுக்கு அப்புறமா 1 வருஷமா எந்த ஒரு படமே வரலையே, என்னப்பா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நீங்க கேட்கலாம். தப்பு கிடையாது, தவறு கிடையாது. சரி, அதை கூட விடுவோம். இந்த வருஷம் தொடக்கம், அதாவது ஜான்வரி மந்த் வந்து நம்ம புதுசா ஒரு சேனல் தொடங்கி அடிக்கடி வீடியோஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீ அடிக்கடி இந்த சேனல்ல வரும். ஆனா கடைசியா வீடியோ வந்து 4 மாசம் ஆச்சு. இந்த 4 மாத காலமா என்னப்பா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நீங்க கேட்கணும். நீங்க கேட்கலாட்டியும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல்ல நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடந்த 1.5 வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஏன் படம் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு, ஏன் வீடியோஸ் வர்றதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது, எனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு வேற ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு. அந்த ரெசல்யூஷன் வீடியோல வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருவள் வந்து ஒரு ரெசல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்க்கையோட பர்பஸை பற்றி கொஞ்சம் பேசியிருப்போம். அந்த வீடியோ பண்ணதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, என்னோட வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலை தேடி தொலைதூரம் சென்ற போதுதான் எனக்கு ஒன்று கிடைச்சது. பதில் இல்லை, அந்த பதிலுக்கான வழி. ரெடிட்னு ஒன்று ஒரு இணைய வலைதான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புறேன். அதில் தான் எனக்கான அந்த வழி கிடச்சிது. இன்னைக்கு அந்த வழியில் நீங்களும் அதாவது நானும் என்னோட சப்ஸ்கிரைபர் மக்களும் சென்று எனக்கான பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதுதான் நான் சொன்ன அந்த வழி. அதாவது ஒரு குவிஸ், தமிழில் சொல்லணும்னா வினாடி வினா. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். வாழ்க்கையை பற்றின ஒரு 40 கேள்விகள். அந்த 40 கேள்விகளுக்கு நம்ம சரியா பதிலளித்தாலே போதுமானது. நம்மளுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. என்னுடைய எல்லா நிகழ்வுகளையும் ஒரு இன்பம், துன்பம், சந்தோஷம், சோகம், கோபம், அழுகை, ஒரு கொண்டாட்டமா இருக்கட்டும், ஒரு கசப்பான நிகழ்வா இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் எனக்கு ஒரு தோழனை போல தோல் கொடுத்தவங்க தான் இந்த 4 செவருங்க. என்னை பத்தி என்னை விட அதிகம் தெரிஞ்சவங்க தான் இவங்க. ஸோ ஐ ஃபீல் very safe and comfortable with these guys. I often feel worried. இல்ல, என்ன வேணாலும் நடக்கலாம். லைக் நம்ம 3 வருஷம் போட்ட அப்படிலாம் நடக்காம போகலாம். 1 வருஷமா எடுத்த படம் ரிலீஸ் ஆகாம போகலாம். காதலில் கூட தோல்வி ஏற்படலாம். என்னன்னாலும் நடக்கலாம். எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிடணும். ஆனால் என்னால் அப்படி கடந்து போக முடியல. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி அக்ரி வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இல்லை நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, சூசைடுங்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அது எந்த அளவுக்குன்னா நம்ம அதை எந்த விதத்துலையும் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம்க்கு சூசைடை சொல்யூஷனாக பார்க்குறோம்னா நம்மளுடைய அறிவு வந்து எவ்வளோ முட்டாள்தனமாக யோசிக்குது நீங்களே பாருங்க. பிகாஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் கண்டிப்பாக சொல்யூஷன் ஒன்று இருக்க தான் போகுது. மேபி அந்த சொல்யூஷன் நமக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கலாம், பட் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். நம்மளால் சால்வ் பண்ணவே முடியல, ஸோ சூசைடு தான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே அது தப்பு தான். பிகாஸ் ஒரு டெத்துங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. மினிமம் ஒரு 50 பேர் அஃபெக்ட் ஆவாங்க. நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க, நம்மளை விரும்புகிறவங்க அப்படின்ட்டு மினிமம் கவுண்ட் ஒரு 50 பேர் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ சூசைடுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம். யாரும் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், ஐ கன்சிடர் மை செல்ஃப் அஸ் ஹைஜீன். இது வரைக்கும் நான் இதை வெளியே யார்ட்டையும் சொன்னதில்லை. இப்போ சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கிறது உங்களால் பார்க்க முடியுது. என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நான் இது வரைக்கும் போய் சொன்னதில்லை, இப்போ சொல்ல போகிறதில்ல. ஆக்சுவலாக என்னன்னா, ஐ ஹாவ் ஓசிடி. ஓசிபி ஏன்டல்ல ப்ரோ, சுயல்ட்டு தான் இருக்கு. நம்ம தான் இருக்கு. ஓகே, ஒன்றும் தெரியாத மண்ணு. ஓசிபி இல்லை, ஓசிடி, அப்சசிவ் அண்ட் கம்பல்சிவ் டிசார்டர். ஒரு ஃபேமஸான ஒரு நோய், உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியும் நம்புகிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்மளால் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய ஹைஜீன் மெஷர்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம்.
ஐ கெட் இன்வைட்டட், ஆனால் நம்ம போவோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிகாஸ் வி ஆர் இன்ட்ரோவர்ட், ரைட்? எப்படி போவோம்? இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கம்ஃபர்டபுளான பீப்புள் அங்கே இருப்பாங்கன்னா ஐ வுட் டெஃபினெட்லி கோ தேர். மற்றபடி அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா எப்படி சார் போகிறது? இதுக்கு I would agree for this because I have both mental and physical health problems. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வேலையை தந்து இதை முடிக்கணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக என்னோட லிமிட்டை தாண்டி நான் ஒர்க் பண்ணுவேன். அதை எப்படியாவது முடிச்சோன்னு நான் ஒர்க் பண்ணுவேன். பட் என்ன பிரச்சனைனா, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியாக டயர்ட் ஆகக்கூடிய ஒரு ஆள் தான் நான். இப்போ சொன்னது தான் ஐ ஹாவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், பட் மேபி இப்போ நான் ஃபிசிக்கலி ஓகேயா இருக்கலாம், பட் மென்டலி ரொம்ப மோசமா இருக்கு சார். வக்கீல் சார், இங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்குடா. அதல வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? Yes, I know. You guys love me and I love you too. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து கடந்த 1.5 வருஷமா எனக்கு என்ன ஆச்சு, ஒரு படம் வரதுக்கு எதுக்கு 1 வருஷம் ஆச்சு, 4 மாசமா எதுக்கு வீடியோஸ் வரல அப்படின்னு சொல்லியிருப்பேன். கடந்த 1.5 வருஷமா எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான பதில் தான் இந்த ஒரு சிறு கேள்வி. இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும்னா, இது வரைக்கும் எனக்கு பெரிய அளவில் காம்ப்ளிமெண்ட்லாம் ரிசீவ் பண்ணதே இல்லை. எனக்கு அதிகபட்சமாக வந்த காம்ப்ளிமெண்ட்டே வந்து அலோன் ரிலீஸ் அப்போ வந்தது தான். அது காம்ப்ளிமெண்ட்டில் ரிவ்யூ தான், பட் எனக்கு இது வரைக்கும் வந்தது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ லிவ் இன் அ ப்ராஸ்பரஸ், உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். I have good friends, but I don't enjoy hanging out. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஃபோன் அடி, நம்பர் இல்லையா, இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணு, அதுவும் இல்லையா வீட்டுக்கு வா உட்காந்து பேசலாம். அதை விட்டுட்டு இந்த வெளியே போதெல்லாம் ஐ ஃபீல் லோன்லி. பட் அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது பெரும்பாலும் நானாக தான் இருப்பேன். கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பீப்புள் ஆர் ட்ரைங் டு இன்ட்ராக்ட் வித் மீ, ஆனால் நான் தான் அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு லோன்லியாக இருக்கேன், நானே வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். அருமையான ஒரு கேள்வி. நான் படித்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் இந்த மாதிரி புல்லிங்லாம் எதுவும் பெருசாக நடந்ததில்லை. ஒரு பாசிட்டிவ் வைபோடு தான் இருப்பாங்க. ஆனால் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை புள்ளி செய்வதும், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை புள்ளி செய்வதும் ரொம்ப வருஷமாகவே எங்கள் ஸ்கூலில் ஒரு பழக்கமாகவே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் என்ன யாருமே புள்ளி பண்ணதில்லை, நானும் யாரையும் பண்ணதில்லை. வாட் இஃப் த ட்ரபிள் மேக்கர் இஸ் யூ இட் செல்ஃப்? அது எப்படின்னா, நல்லா தூக்கம் வரும் ஆனால் தூங்கவே கூடாதுன்னு மம்படியா இருந்த நாட்களும் உண்டு. தூங்க மாட்டேன்டி, செத்தால கண்ணை திறந்துகிட்டே சாவேன், ஆனா தூங்க மாட்டேன். தூக்கமே வராம இருக்கும், ஆனா என்ன பண்றேன்னு தெரியல, அதனால தூங்கின நாட்களும் உண்டு. இதுல வந்து என்னோட ஸ்லீப் சைக்கிள் வந்து எப்போ பிரேக் ஆச்சுன்னா, நான் 12th படிக்கிறப்போ தான். அதுல இருந்து பிரேக் ஆனது இன்னைக்கு வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடியல. I frequently have pain. I like to smile when I have pain. That's the pain in the ass, மூதேவி. pain in the ass. இந்த மாதிரியான இன்ட்ரோவர்ட்டுக்கு தான் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும். ஏன்னா இப்போ ஒருத்தரை பார்க்குறோன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம பேசலாம், ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு தோணும், ஆனால் பேச வராது. நானே நினச்சாலும் எனக்கு அது பேச வராது. அதை வந்து மற்றவங்க எப்படி கன்சியூம் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இவனுக்கு ஆட்டிடியூடு, ஈகோ அந்த மாதிரிலாம் கன்சியூம் பண்ணுறாங்க. பட் அப்படிலாம் இல்லைங்க, பேச வரல. என்னுடைய கம்யூனிகேட்டிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஐம் a victim of abuse. தினந்தோறும் மென்டல் அபியூஸ் அனுபவிக்கிற ஒரு சராசரியான மனித புதர்ல நானும் ஒருவன். ஒரு வழியாக நம்ம கேட்ட 40 கேள்விக்கும் சரியாக பதில் அளிச்சிட்டோம். ஆனால் எல்லாமே வீடியோவில் வருமானு தெரில. ஏன்னா ஓவரால் ஃபுட்டேஜே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட வரும். அந்த 3 மணி நேரத்தை நம்ம 10 மினிட்ஸை கம்ப்ரஸ் பண்ணுறப்போ பல இடங்கள்ல சாப் ஆஃப் பண்ண வேண்டியது வரும். என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. 40 கொஸ்டின்ஸும் வீடியோவில் வர்றது டவுட்டு தான். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த குவிஸ்க்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 70 வரும் நினச்சேன், பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல ஒரு மார்க்கு தான். இந்த இடத்துல வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னதான் இதில் வந்து நம்மளோட லைஃப் அண்ட் ரியாலிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருந்தாலுமே
நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை முடிவு பண்ண வேண்டியது நம்ம தான். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கணும், நம்மளுடைய குவாலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கணும், நம்மளோட பிஹேவியர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டிய ஆள் வந்து நம்ம தான். அதை வந்து நம்ம நிறைய சமயத்தில் நம்ம வந்து வேற யாரையோ ப்ளேம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா, இந்த சேனலில் வந்து இது வரைக்கும் 98 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இந்த 98 மெம்பர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 50 பேர் தான் நான் அனுப்புகிற லிங்க் ஓப்பன் பண்ணுவீங்க. அதில் 30 பேர் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. அதில் 10 பேர் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. அந்த 10 பேரில் யாராவது 2 பேர் வந்து புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள்.